வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இப்படி நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தமிழுக்கு ரிவிஷனுக்கு உண்டான செலக்டிவான டாபிக்ஸ். ஓகே, நம்ம அங்கங்கே எழுதி வச்சிருக்க டாப்பிக்கை நம்ம செலக்டிவாக நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா கவிஞர்கள் வாங்கிய பட்டங்களை பார்த்துருந்தோமா, அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு நேரங்களில் இதழ்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதழ்கள்னா ஒரு பத்திரிகையாக இருக்கலாம், அது சமூக சேவைக்காக இருக்கலாம், அது தமிழ் இலக்கிய தொண்டுக்காக இருக்கலாம், நிறைய விஷயத்துக்காக இருக்கலாம். மொத்தமாக நம்ம ஒரு தமிழ் புத்தகத்துல இடம்பெற்றுள்ள அனைத்து இதழ்களும் பார்க்க போறோம். ஓகேவா? இதழ்கள் மட்டும் இல்லை, இதழ்கள் சம்பந்தமான மேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் இதழ்கள் தொடங்கி இருக்க மாட்டாங்க, அந்த இதழ்கள் தான் என்ன மாதிரி கவிதை எழுதியிருப்பாங்க, பணியாற்றி இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தரவா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அதோடைய தொடக்கமாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் நீங்களே கொடுத்துருப்பேன், தரவா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் என்ன ஆரம்பிக்க போறோம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இதழ்கிறது எப்போ ஆரம்பிச்சது, இந்தியாவில் எது ஃபர்ஸ்ட் உருவான பத்திரிகை, தமிழ்நாட்டில் எது உருவான பத்திரிகை, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ் தொடர்பான இது விஷயங்களை பார்த்துக்கலாம். ஆனாலும் ஃபர்ஸ்ட் நான் எழுதிருக்க ஒரு பாயிண்ட் கூட நான் வெளியே எடுக்கவே இல்லை. எல்லாமே உங்க ஸ்கூல் புக் 6th இருந்து 10th கொஞ்சம் விஷயங்கள், அப்புறம் 11th 12thலையும் நான் தமிழ் புக்லயும் இருந்து எடுத்திருக்கேன். சிறப்பு தமிழ்னு ஒரு புக் இருக்கும், அதுல இருந்து எடுத்துருக்கோம். ஓகே, நான் மொத்தமா ரெடி பண்ண ஒரு பிடிஎஃப் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மக்களாட்சியின் 4வது தூண் அப்படின்னு சொல்றாங்க. எதை? ஊடகம். ஊடகம்னா என்னது? நியூஸ் பேப்பர் சொல்லலாம், சோசியல் மீடியா சொல்லலாம், நம்மளுடைய டெலிவிஷன் சேனல் சொல்லலாம், எல்லாமே ஊடகம் தான். அப்போ முதல் 3 தூண் எது சார்? ஒன்று நம்மளுடைய என்ன சொல்ற நிர்வாகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாராளுமன்றம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீதிமன்றம், அதுக்கடுத்து ஒரு 4வது தூணாக மக்களுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியதான் என்னது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஊடகம். ஓகேங்களா? அப்போ ஊடகத்துல ஒரு விஷயம் தான் என்னது அப்படின்னா இந்த இதழ்கள்னா உண்மையில பத்திரிகை ஞாபகம். ஃபார் எக்ஸாம்பிள் தினத்தந்தி, தினமலர் படிக்கிறோமா, தினகரன் இதெல்லாம் படிக்கிறோமா, இது எல்லாமே ஒரு இதழ்கள் தான். ஆனா நம்ம இப்ப பாக்குற இதழ்கள் எல்லாமே அரசியல் விஷயங்களை மட்டுமே பேசுது. ஆனா அந்த காலங்கள்ல இதழ்கள் எல்லாமே தமிழ் இலக்கியத்தை பத்தியும், தமிழ் கலாச்சாரத்தை பத்தியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தை பத்தியும் நிறைய இதழ்கள் வந்து பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்ச அடுத்து உலக அளவுல இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது யார்? அதாவது ஃபாதர் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா ஜூலியஸ் சீசர் என்று அழைக்கப்படுவது. இது உலக அளவுல. ஓகேங்களா? நம்ம அடுத்து இந்திய அளவில் பார்க்குறோம். இது கொஞ்சம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு கண்டினியூஸாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். உலக அளவுல இதழியலின் தந்தை. நெக்ஸ்ட் இந்தியாவில் ஒருத்தர் இருக்கணும்ல, உலக அளவுல ஒருத்தர் இருக்கும்போது கண்டிப்பா இந்திய அளவுல இதழியலுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹெக்கி. ஓகே, என்ன சார் இந்தியான்னு சொல்லிட்டு வெளிநாட்டு நபருடைய பேரை சொல்றீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணும்போது பிரிட்டிஷ் நபர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்றாரு. இந்தியாவிலேயே முதலாக ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த நபர் தான் யாரு அப்படின்னா இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஓகேவா? அவர் தான் இந்திய இதழிகளோட தந்தை. ஏன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் பத்திரிகையை ஸ்டார்ட் பண்றாரு, அதனால தான். ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல, நான் இந்தியாவில கேட்கல, தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ். அது இங்கிலீஷா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், தமிழ் லாங்குவேஜோட இருக்கலாம். ஆனா இது என்ன லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிற பேர்ல வந்தது. ஓகே, மெட்ராஸ் மெயில் இங்கிலீஷ்ல இருக்கும், நம்ம தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். ஓகே, மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் பத்திரிகையா உருவாக்கப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் நாளிதழ். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ். ஓகே, தமிழ் நாளிதழ் இது இல்லை, இது வந்து இங்கிலீஷ் நாளிதழ். இது தமிழ் நாளிதழ் எது அப்படின்னா சுதேசி மித்திரன். ஓகே, சுப்பிரமணியன் அவரை உருவாக்கிய ஒரு பத்திரிகை தான் இந்த சுதேசி மித்திரன். விடுதலை போராட்டத்திற்காக இது உதவுனது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்படியே சீக்வன்ஸா பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. பத்திரிகை இதற்கு சம்பந்தமான பாயிண்ட் மட்டுமே இதே பிடிஎஃப் நம்ம இப்போ 6வது பாயிண்ட் நம்ம 50 பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய கவிஞர்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாவலர் பெருஞ்சித்திரார் நடத்திய இதழ்கள், பாரதாஸ் நடத்திய இதழ்கள், பாரதி நடத்திய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அடுத்து இதுதான் 6th புக்லயே இருக்குது. இது 6th இது 7th விஷயங்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? கொல்லிப்பாவை என்ற இதழை தொடங்கியவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். கொல்லிப்பாவை என்ற இதழை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இந்த நபரையும். கொல்லிப்பாவை என்ற இதழை தொடங்கியவர் ராஜ மார்த்தாண்டம். நான் வெளியிருந்து எடுக்கல, ஸ்கூல் புக்ல இருந்தா 6th இருந்தா இதெல்லாம் இருக்குது. ஓகே, கொல்லிப்பாவை என்ற இதழை தொடங்கியவர் ராஜ மார்த்தாண்டம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கனவு என்னும், ஓகே இது ஒரு சிற்றிதழ் தான். கனவு என்னும் இதழை தொடங்கியவர் யார் கேட்கிறாங்க? சுப்பிர பாரதி மணியன். ஓகே, இது வந்து பாரதியார் கிடையாது, இது வேற ஒரு நபர். ஓகே, சுப்பிர பாரதி மணியன் கனவு என்னும் சிற்றிதழை தொடங்கியவர். கனவு சுப்பிர பாரதி மணியன். இதெல்லாம் அந்த காலங்களில் தமிழுக்காக ரொம்ப தொண்டாற்றக்கூடியது. அடுத்து நமக்கு தெரியும் குன்றக்குடி அடிகளார். நம்ம வந்து நேற்று போட்ட வீடியோக்களையும் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களையும் குன்றக்குடி அடிகளாரை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். அந்த குன்றக்குடி அடிகளார் தொடங்கிய இதழ்களை பொறுத்த வரைக்கும் அருளோசை, அறிக அறிவியல் 2 இதழ்கள். அருளோசை, அறிக அறிவியல் எல்லாமே ஸ்கூல் புக். நெக்ஸ்ட்
வானம்பாடி, குயில், தென்றல் இதழ்களில் கவிதை எழுதியவர். பாருங்க, இந்த இதழ்கள் தான் ஸ்டார்ட் பண்ணத. வானம்பாடி, குயில், தென்றல் என்ற இதழ்களில் கவிதை எழுதியவர் யாரும் கேட்டாங்கன்னா யாரு? தேனரசன். ஓகேவா? நேற்று போட்ட 7th வீடியோ என்ன இருக்கும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா தேனரசன் எழுதிய புத்தகங்கள்லாம் இருக்கும். பெய்து பழகிய மேகம், மண் வாசல், வெள்ளை ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா, அந்த நபர் தான் இவர். இவர் என்ன எந்த இதழில் தான் கவிதை எழுதியிருக்காரு? வானம்பாடி, குயில், தென்றல். குயில் இதழ் தொடங்கியவர் யாரு? பாரதிதாசன். அப்படியே படிச்சிடணும், பாரதிதாசன். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, 7th ஒரு நபரை பத்தி வரும், முத்துராமலிங்க தேவரை பத்தி வரும். முத்துராமலிங்க தேவரும் சார் என்ன சார், முத்துராமலிங்க தேவர் தமிழுக்காக ஒண்ணுமே பெரிய அளவு செய்தே, தமிழுக்காக செய்தார். ஆனா விடுதலை போராட்டத்துல நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருந்தார். அப்ப விடுதலை போராட்டத்தை தூண்டும் விதமாக அவருடைய எழுத்துக்களும் அவருடைய பேச்சுகளும் இருந்தது. அதுல அவர் தொடங்கிய ஒரு இதழ், அவருடைய குருவின் பெயரில் தொடங்கியிருப்பாரு, நேதாஜி. ஓகேவா? நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் தொடங்கிய இதழ் நேதாஜி வார இதழ். ஓகேவா? இது வார இதழ். இதெல்லாம் மேபி கேட்பாங்க, இருந்தாலும் வார இதழ் படிச்சு வச்சுக்கோங்க. முத்துராமலிங்கத்தை நடத்தியது முக்கியம், நேதாஜி. நெக்ஸ்ட், ஒரு பைசா தமிழன். இதெல்லாம் ஃபேமஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஎன்பிசில ஏகப்பட்ட தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க யூனிட் 8லயும் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை 1907ஆம் ஆண்டு வார இதழாக தொடங்கியவர் யாரு? அயோத்திதாசர் பண்டிதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். ஓகேவா? இது பின்னாளங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழன் என்று பத்திரிகையா மாறி இருக்கும். ஒரு இறந்ததுக்கு அப்புறம் இந்த பத்திரிகை என்னவா மாத்திருப்பாங்க அப்படின்னா தமிழன் என்று அழைக்கப்படும். ஓகேவா? இதெல்லாம் அந்த காலங்களில் வெறும் 4 அணா நினைக்கிறேன், 4 அணா கொடுத்து வாங்குற அளவுக்கு ரொம்ப மதிப்பான விலையில இந்த பத்திரிகை தான் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு பைசா தமிழன். நெக்ஸ்ட், நா. பிச்சமூர்த்தி. ஓகே, புது கவிதையின் தந்தை. இவர் தான் யாரு? புது கவிதையின் தந்தை யாரு? நா. பிச்சமூர்த்தி. அதே மாதிரி அயோத்திதாசர் சொல்லுவாங்க அப்படின்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. யாரு? அயோத்திதாசர், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. ஓகே, துணையாசிரியராக பணியாற்றியதல் ஹனுமன் நவ இந்தியா. ஹனுமன் நவ இந்தியா யாரு? நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை பணியாற்றி இதழ்கள் சொல்றாங்க. நெக்ஸ்ட், அதே புது கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி 1932ஆம் ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றவர். ஓகே, பரிசு பெற்றார். ஓகே, இதழ் சம்பந்தமா பரிசு பெற்றிருந்தார். கலைமகள் இதழ் வழங்கிய பரிசு பெற்றவர் யாரு? நா. பிச்சமூர்த்தி. அடுத்து தமிழ் பண்பாடு. இதெல்லாம் முக்கியம். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகளார். ஓகே, அடிகள், தனிநாயகம் அடிகள். யாரு? என்ன இதழ்? தமிழ் பண்பாடு. தமிழ் பண்பாடு, தனிநாயகம், தமிழ் தனி. இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோ. ஓகேவா? நிறைய இதழ் பேர் வரும், நிறைய கஷ்டமா இருக்கும். அடுத்து திருவிக்கா. முக்கியமான திருவிக்கா அவர்கள் தொடங்கிய இதழ்கள் பாத்தீங்கன்னா 2 இதழ். இதுவும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. தேசபக்தன், நவசக்தி. இதை வச்சு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. தேசபக்தன், நவசக்தி. இந்த 2 பத்திரிகையில ஒரு பத்திரிகையில ஃபர்ஸ்ட் நம்ம தான் தேசப்பிதா காந்திஜி நிறைய பேர் சொல்லிக்கிறோம். காந்திஜி, காந்தியடிகள் அப்படி இப்படி சொல்லி அடிக்கிறோம். அதுல காந்தியடிகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டவர் யாருன்னா திருவிக்கா தான். எந்த பத்திரிகையில பார்க்கலாமா பாருங்க. தேசபிதா காந்திஜியை முதலில் காந்தியடிகள் என்று குறிப்பிட்டு எழுதியவர் யாரு? திருவிக்கா. இதெல்லாம் கேட்கலாம், கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேசபிதா காந்திஜியை காந்தியடிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது யார் தான்? திருவிக்கா. அடுத்து சட்டசபையில் தமிழில் ஃபர்ஸ்ட் பாருங்க. சட்டசபையில் தமிழில் முதலில் பேசிய சேலம் PV நரசிம்மன் என்பவரின் பேச்சை திருவிக்க வெளியிட்ட தன் இதழின் பெயர் என்ன அப்படிங்கிறது திருப்பி அதேதான். தேசபக்தன் இதழ். சட்டசபையில் பேசப்பட்டு வந்த ஆங்கிலம் தான் முதல்தான் சட்டசபை தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தமிழ் தான் பேசினாரு. அந்த விஷயத்தை எழுதுனது யார் அப்படின்னா திருவிக்க, தேசபக்தன் இதழ். நெக்ஸ்ட், 1785ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் முதலாக ரிச்சர்ட் ஜேம்சன் வெளியிட்ட இதழ் அப்படின்னா மெட்ராஸ் கொரியர். ஓகே, மெட்ராஸ் கொரியர் சொல்லிட்டு ஆங்கில வார இதழ் சென்னையில வெளியிடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதான் மெட்ராஸ் மெயில் தான் மெட்ராஸ் கொரியர் சொல்றாங்க. நெக்ஸ்ட், தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழ்ல வெளிவந்த முதல் வார இதழ். வார இதழ்னா ஒண்ணு இல்லை, வாரத்திற்கு ஒரு முறை வரும். ஓகேங்களா? மாத இதழ்னா மாதத்திற்கு ஒரு முறை. தின இதழ்னா தினம் டெய்லி வந்துட்டு இருக்கும், தினத்தந்தி, தினமணி மாதிரி. ஓகே, தொடங்கியவர் யாரு? பெர்சிவல் பாதிரியார், இடம் சென்னை. ஓகே, முதல் வார இதழ். எப்படினாலும் கேட்கலாம். முதல் வார இதழ் தினவர்த்தன மணி. நெக்ஸ்ட், ஜி. சுப்பிரமணியம். நம்ம பார்த்தோமா? தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் தமிழ் நாளிதழ். முதல் தமிழ் நாளிதழ் எது? சுதேசி மித்திரன். ஓகே, தமிழ் நாளிதழ் ஜி. சுப்பிரமணியம் அவர்களால் தொடங்கப்பட்டது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியம். விடுதலை போராட்டத்துக்காக உதவும். அடுத்து அரவிந்தர். நமக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு நபர். பாண்டிச்சேரியில போயிட்டு அதாவது போராட்டக்காரங்கள பாண்டிச்சேரியில போய் தலைவராக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் விடுதலை போராட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல், அதாவது
சாமி கும்பிடுற இதுக்கு போயிருவார், அவர் தான் இந்த அரவிந்தர். அவர் கொண்டு வந்த ஒரு இதழ் தான் வந்தே மாதரம் என்ற பெயர். இதெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு அதுவும் தமிழ் வளர்ச்சி கிடையாது. நெக்ஸ்ட், தமிழ் இதழில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி பெருமை யாருக்கு தான் செய்யறோம் அப்படின்னா திருவிக்காக்கு தான் செய்யணும். ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாரு. எப்படிதான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாற்றம் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நிறைய புக்கெல்லாம் இப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு விடை கொடுப்பாங்க. ஓகேவா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. அதாவது ஒரு ஒரு மையப்பொருளை வச்சுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோனியை வச்சு நம்ம புக் எழுதுறோம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த டோனியை வச்சு நம்ம கதையா எழுதுனா ஒரு சில பேருக்கு படிப்பதற்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ என்ன செய்யறாங்க, டோனி பிறந்த ஆண்டு எழுதுறாங்க, டோனி பிறந்த ஊர், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு அது கீழே ஆன்சர் விடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. புரியுதா? இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் அப்படியே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் யார், திருவிக்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அதுதான் தமிழ் இதழில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி அவர் பெருமை யார் செய்யணும்னா திருவிக்க. நெக்ஸ்ட், மறைமலை அடிகளார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். தனி தமிழ் இயக்கத்தை உருவாக்கிய ஒரு நபர். இவங்களுடைய பொண்ணு தான் நீலாம்பிகை அம்மையார். இவங்களுடைய பொண்ணு நீலாம்பிகை அம்மையார் தான் பெரியாருக்கு, அதாவது ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினாங்க. எங்க வச்சு, பெண்கள் மாநாட்டில் 1938ஆம் ஆண்டு வழங்கினாங்க. ஓகே, அறிவு கடல் அப்படி ஆக்சுவலா அவருடைய முதல் பத்திரிகை, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு பத்திரிகை துவங்குவார். தனித்தமிழ் இயக்கத்தை லேட்டரா தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஞான சாகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்புறம் நாட்கள் போக போக இவர் தமிழின் மீது ஆர்வம் கொண்டு தமிழில் கலந்திருந்த வடமொழி எழுத்துக்களை, வடமொழி எழுத்து சமஸ்கிருதம் இருக்குல்ல, சமஸ்கிருத வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கணும், தனித்தமிழை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுப்பார். அந்த விஷயத்துல ஒரு விஷயமாக அவருடைய பத்திரிகையை அப்படியே தமிழை டிரான்ஸ்லேட் ஆகி அப்படியே தமிழை மாத்துறாரு. அதோட பேர் மாத்துறது முன்னெடுப்பு தானே, அறிவு கடல் என்று மாத்துறாரு. ஓகேவா, ஞான சாகரம்ங்கிற பேரு. அடுத்து தமிழில் புகழ்பெற்ற அறிவியல் இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா கலைக்கதிர். அறிவியல் இதழ், சயின்டிபிக் ஜேர்னல் அப்படி சொல்றோம்ல, அது கலைக்கதிர். நெக்ஸ்ட், பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் குறித்து பேசின இதழ் எப்படி கேட்டாங்கன்னா சம்பத் கௌமுதி. இது துவங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் தான், நம்மளுடைய இந்தியாவுடைய விடிவெளி என்று அழைக்கப்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராய். ஓகே, நெக்ஸ்ட், தமிழில் முதலில் கருத்து படத்தை வெளியிட்டது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, போன வருஷம் குரூப் 1ல கொஸ்டின் கேட்டாங்க. 2019 நினைக்கிறேன், 19ல கேட்கப்பட்ட குரூப் 1 கொஸ்டின். தமிழில் முதலாக கருத்து படத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க பாரதியார். ஓகே, அது ஆல்ரெடி கேட்டாங்க, மேபி கேட்கலாம். இப்போ என்ன அப்படி மாத்திக்கிறான்னா, பாரதியார் கருத்து படத்தை முதலில் வெளியிட்ட இதழின் பெயர் என்ன இதழ், இந்தியா என்ற இதழ்ல வெளியிட்டாரு. அதுதான் தமிழில் முதலாக கருத்து படத்தை வெளியிட்டது பாரதி நடத்திய இந்தியா இதழ்ல. ஓகே, கருத்து படம்னா என்ன, ஒரு கார்ட்டூன், ஏதாவது சம்பவம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதான் சிலிண்டரோட விலையை வந்து 50 ரூபா உயர்த்திட்டே இருக்காங்க. கடந்த ஒரு 2-3 மாசத்துலேயே சிலிண்டரோட விலை 200 ரூபா 300 ரூபா அளவுக்கு உயர்ந்துட்டே இருக்குது. அப்போ அதை சித்தரிச்சு அந்த விஷயத்த நம்ம படிக்காம அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த கருத்து படம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், ஜெகன்மோகினி. நம்ம சின்ன வயசுல ஜெகன்மோகினின்னு படம் தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்க பத்திரிகை பேர் இருக்குது. ஜெகன்மோகினி என்னும் நாவல் இதழினை பதிப்பாளரை ஆசிரியராக இருந்து நடத்தியவர், தொடங்கியவரும் அவங்க தான். யார் அப்படின்னா வைமு கோதை நாயகி அம்மா. ஓகே, அந்த காலங்கள்ல 1950, 40கள்ல எல்லாருமே எல்லா விஷயத்தையும் நடத்துறது எல்லாமே ஆண்களாக தான் இருப்பாங்க. நம்ம விடுதலை போராட்டமா இருந்தாலும் சரி, அந்த இதை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே அது ஆண்கள் மட்டும்தான் செய்வாங்க. ஓகேங்களா, பெண்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யறதே கிடையாது, வந்து வீட்டை விட்டு வெளியே வரதே கிடையாது. அந்த காலகட்டத்துல ஒரு பெண்மணியா இருந்து ஒரு பத்திரிகையை, ஜெகன்மோகினிங்கிற பத்திரிகையை வெள்ளி விழா கொண்டாடுற அளவுக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை ரன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, பத்திரிகை சாதாரண காரியம் கிடையாது. ஓகேங்களா, அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒரு பெண்மணியா இருந்து இவ்வளவு பெரிய பத்திரிகையை 35 ஆண்டுகள் கொண்டு வரதுன்னா அது பெரிய சக்சஸ்ஃபுல் தான். ஓகே, அது இந்த அம்மா முக்கியம். வைமு கோதை நாயகி அம்மா ஜெகன்மோகினி என்ற பத்திரிகை உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட், அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ். அண்ணா என்ன பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றினாங்க அப்படின்னா ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, அப்புறம் காஞ்சி, இந்த இதழ்கள் தான் ஆசிரியராக பணியாற்றினார். நெக்ஸ்ட், அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இது குடியரசு விடுதலை. இது ரெண்டு வந்து பெரியாருடைய பத்திரிகை. அந்த காலங்களில் பெரியாரோட நெருங்கிய தொடர்பு இருக்கும்போது உருவாக்கணும். அடுத்து நா பிச்சமூர்த்தி துணை ஆசிரியர். நம்ம ஆல்ரெடி பார்த்த நா பிச்சமூர்த்தியை புது கவிதை வந்து நா பிச்சமூர்த்தி துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ் ஹனுமான் நவ இந்தியா. திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நமக்கு தெரியும், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் துணை மாணிக்கம் என்று பெயரை கொண்ட ஒரு நபர். நிறைய பாடல்கள், நிறைய கவிதை நூல்கள், நிறைய படைப்புகள் எழுதியிருப்பார். ஓகேங்களா, அதுல என்ன இதழ்கள் தான் இவர் துவங்கினார். இது ஸ்கூல் புக் இருக்கு, 6th, 7th, 8th இருக்கும். ஓகேங்களா, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி, 3 இதழ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி. ஓகே, நெக்ஸ்ட், பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் இந்தியா சுதேசி மித்திரன். அடுத்து பாரதியார் நடத்திய இதழ் அப்படி கேட்டாங்கன்னா இந்தியா விஜயா.
ஓகே. பாரதியாருக்கு நிறைய இதழ்கள் இருக்கும், சூரியோதயம் நிறைய இதழ்கள் இருக்கும், இது 2 கொடுத்துருக்கோம், 2. நெக்ஸ்ட் கூப்ப ராஜகோபாலன் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியர். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சமா. இந்த பாரதங்கிறது வருது, அப்படி வச்சா லிங்க் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பாரத அப்படிங்கிற வார்த்தை வருது, கூப்ப ராஜகோபாலன். நெக்ஸ்ட் இதெல்லாம் முக்கியங்க. கணையாளி என்ற இதழை தொடங்கியவர் யாரு? கணையாளி இதழை தொடங்கியவர் யாருன்னா நாகூர் ரூமி. ஓகேவா, நாகூர் ரூமி என்ற நபர் தான் கணையாளி இதழை நடத்துவார். அடுத்து இந்திரன் நடத்திய இதழ்கள். இந்திரன் நபர்கள் தமிழ் கவிஞர், அவர் நடத்திய இதழ்கள் வெளிச்சம், நுண்கலை. அடுத்து சீசு செல்லப்பா, இதுவும் முக்கியமான ஒரு நபர். சீசு செல்லப்பா தொடங்கிய இதழை பொறுத்த வரைக்கும் எழுத்து என்ற இதழை தொடங்குவார். இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்திற்காக நிறைய விஷயங்கள் இதுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து சீசு செல்லப்பா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ் சந்திரோதயம், தினமணி 2 பத்திரிகைகளையும் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். நெக்ஸ்ட் சீவை தாமோதரனார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் தினவர்த்தனமணி. நெக்ஸ்ட் இது முக்கியம். ஒரே ஒரு எழுத்துல ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு எழுத்து ல அப்படிங்கிற ஒரு எழுத்துல மட்டுமே ஒரு பத்திரிகை. ஓகே, ஆத்மநாம் அவர் நடத்திய இதழ் என்ன கேட்டாங்கன்னா ல அப்படிங்கிற இதழ். ஓகே, நெக்ஸ்ட் பாரதிதாஸ் நடத்திய எல்லாருக்குமே தெரிஞ்சது குயிலி என்ற இதழை பாரதிதாஸ் நடத்தியிருப்பார். அடுத்து பரதிசு நெல்லையப்பன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடவை குரூப் 2 இவரை பத்தி ஒரு கொஸ்டினே வந்தது. அதாவது பாரதியார் ஒருத்தருக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பார். ஓகே, அவர் யார் கடிதம் எழுதியிருப்பார் அப்படின்னா இந்த பரசு நெல்லையப்பர் அப்படிங்கிற நபருக்கு தான் கடிதம் எழுதியிருப்பார். ஓகே, அந்த கடிதத்தை தொகுத்து ஒரு புக்கா எழுதியவர் தான் பரந்தாமன். ஓகே, அவரோட நேம் பரந்தாமன், சம்திங் இனிஷியல் வரும் பரந்தாமன் நேம்ல. ஓகே, பரந்தாமன் சரி பத்மநாபன் நினைக்கிறேன், பத்மநாபன். நெக்ஸ்ட் பரதிசு நெல்லையப்பர் துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் சூரியோதயம், கர்மயோகி. சூரியோதயம், கர்மயோகி. நெக்ஸ்ட் பரதிசு நெல்லையப்பர் துணை ஆசிரியராக இருந்து பின்பு ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் பாருங்க. இவருடைய திருவிக்காவுடைய இதழ். அடுத்து லோகா பாகரி. நெக்ஸ்ட் 12 ஆண்டுகளாக கிழக்கு வாசல் உதயம் என்னும் திங்கள் இதழை, திங்கள் இதழ்னா ஒண்ணுதான் மாத இதழ், திங்கள்னா மாதம், திங்கள் இதழ்னா மாத இதழ் நடத்தி வருபவர் உத்தம சோழன். 12 கிழக்கு வாசல் உதயம். நெக்ஸ்ட் மூசி பூர்ணலிங்கருடன் இணைந்து ஞான போதினி. முக்கியம், இந்த தடவை குரூப் 2ல பரதிமார் கலைஞரை பத்தி கொஸ்டின் கேட்டாங்க, ஆனா இந்த கொஸ்டின் வரல. ஞான போதினி என்ற இதழ். ஓகே, அறிவியல் இதழ் நடத்தி வந்தவர் யாரு? பரதிமார் கலைஞர். அடுத்து காவியம் என்னும் கவிதை இதழ். காவியம் என்னும் கவிதை இதழை தொடங்கியவர் சுரதா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம 6th 7th சுரதா வருது, ஆனா 7th சுரதா வருவாரு, ஆனா 7th இந்த பாயிண்ட் இல்லை. ஓகே, 11th 12th கொடுத்துருக்காங்க, அதனால அப்படி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. சுரதா என்ன சொல்லுவாங்க? உவமை கவிஞர், உவமை கவிஞர். நெக்ஸ்ட் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் தான்? சுரதா தான். நெக்ஸ்ட் நடை என்னும் சிற்றிதழ். பாருங்க, வித்தியாசமான பெயர்கள், நடை, ல, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பெயர்கள் வந்து நடை என்னும் சிற்றிதழ் தொடங்கியவர் சி மணி. நெக்ஸ்ட் மறைமலை அடிகளார் நடத்திய இதழ்கள். நம்ம இப்பதான் பார்த்தோம், தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய மறைமலை அடிகளார் நடத்திய இதழ் வந்து ஞான சாகரம்ங்கிற பேரை என்னவா மாத்தினார்? அறிவு கடல் மாத்தினாரா? இங்க வந்து இங்கிலீஷ் பத்திரிகை நடத்திருக்காரு. ஓரியன்டல் ஆஃப் மிஸ்டிக் மைனா, அப்புறம் ஓஷன் ஆஃப் விஸ்டம் 2. லாஸ்ட் பாயிண்ட் திருநெல்வேலி நற்போதகம். திருநெல்வேலி நற்போதகம் என்னும் ஆன்மீக மாத இதழ் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. எந்த ஒரு நூலை பத்தி அப்படின்னா ரஜ்னீக யாத்திரிகம், ஒரு கிறிஸ்தவ சமயம் சார்ந்த ஒரு இதழ். ஓகே, டோட்டலா 50 பாயிண்ட்ஸ். 50 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியதாங்க. சின்ன பாயிண்ட் தான். நடைங்கிற ஒரு இதழ், லேங்கிற இதழ், சின்ன விஷயங்கள் தான். தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, இந்த மாதிரி சிம்பிளா இதழ்களை தொடங்கியவர் யாருக்கு, அந்த இதழ்களோட என்னென்ன பாயிண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான். நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க நியூஸ் தொடங்கி நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. தமிழ் புக்ல இருக்கிறத மட்டுமே நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, 50 பாயிண்ட்ஸ் இருக்குது. 50 பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த PDF அட்டாச் பண்ணிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை கண்டினியூஸா லிசன் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். நம்ம கிளாஸ் தான் வீடியோஸ் போடல, ரிவிஷன் டிப்ஸாகவும் ரிவிஷன் கிளாஸாகவும் எடுத்துக்கோங்க. எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ.